அல்லேலூயா! உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும், ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா! இன்றைக்கும் நம்ம அடிக்கடி சொல்வது, கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒப்பு கொடுத்தா கர்த்தர் பார்த்துக் கொள்வாங்க, எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி. பாருங்க, குயவனுடைய கையில களிமண்ணை கொடுக்கிறோம். அவர் எடுக்கிறாரு. அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டு, அந்த களிமண்ணு என்ன ஒண்ணும் செய்யாத, என்னை மிதிக்காத, என்னை கசக்காத, என்னை பிழியாத, என்னை வேதனைப்படுத்தாத இந்த மண்ணு அவரை பார்த்து பேசணும்னு வைங்க. அந்த களிமண்ணு அவரால் ஒரு நல்ல உடைமைகளை அதில் உருவாக்க முடியாது. அது மிதிக்கும் போதும் கம்முன்னு இருக்கணும். அதை கசக்கும் போது, தண்ணி தெளிக்கும் போது, அதில் கல்லை பொறுக்கும்போது சுத்தமாக அவர் போட்டு நல்லா மிதித்து நல்லா ஊற வைப்பார். அது வரல அது அமைதியாக இருக்கணும். அப்போ நல்லா இது பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவார், நல்ல பாத்திரங்களாக உருவாக்குவார். ஒன்று சட்டியாக உருவாக்குவார், ஒன்று பானையாக உருவாக்குவார், ஒன்று சின்ன சின்ன பொருட்களாக உருவாக்கி அதை சுட்டு வச்சுருப்பார். அப்போ தான் அது பயன்பட இதாக இருக்கும். அப்போ அதே போல் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அல்வா எல்லோரும் சாப்பிடுவோம், எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாவை அல்வா செய்கிறவங்க கையில் அந்த மாவை கொடுக்கும்போது அது பிசையாமல் செய்ய முடியாது. அதில் நெய்யை ஊற்றும் போதும் கம்முன்னு இருக்கணும். அது இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவங்க கிளறும் போது, அது பிழியும் போது கசக்கும் போது அமைதியாக இருக்கணும். என்னை ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னால் உருவாக்குறவங்க அதில் அல்வாவை உருவாக்க முடியாது. அப்போ இந்த மாவை அல்வா செய்கிறவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா பிசைவாங்க. பிசையும் போது மாவு அமைதியாக இருக்கணும். நெய் ஊற்றும் போதும், உப்பு போடும்போதும், முந்திரி பருப்பு போடும்போதும், எது போடும்போதும், அனலில் வச்சு அதை தீ மூட்டும் போதும் அமைதியாக இருக்கணும். எல்லா உபத்திரவங்களுக்கும் அது அமைதியாக இருந்துச்சுன்னா, ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த மனிதனுடைய கையிலிருந்து நல்ல அல்வா நான் நான் ஒரு நல்ல ருசியுள்ள அல்வாவாக நான் இருப்பேன். அது கர்த்தருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அது மற்ற சாப்பிட்றவங்களுக்கும் அது நன்மையாக இருக்கும். அதே போல் ஒரு செங்கல் செய்கிற காரியமாக இருந்தாலும், ஒரு பானம் செய்கிற காரியமாக இருந்தாலும், உடையாருடைய குயவனுடைய கையில் அந்த மண் அமைதியாக இருந்தால் தான் அது உபயோகப்படுகிற பொருளாக இது மாற்ற முடியும், மாறும். இப்படி தான் ஒப்பு கொடுக்குறது கர்த்தரிடத்தில். அதே போல் நம்மளும் ஒப்பு கொடுத்துட்டா அவர் நம்மளை மெரிப்பார், கசக்குவார், பிழிவார், எல்லாம் பண்ணுவார். ஏன்னா நம்ம நல்ல பாத்திரமாக உருவாகணும், மற்றவங்களுக்கு பயன்படணும், தேவனுக்கு பயன்படணும். அதனால் அப்படி தான் நம்மளை செய்வார். அது வரையில் ஐயோ வேதனையாக இருக்கே, கஷ்டமாக இருக்கே, துன்பமாக இருக்கே நம்ம ஒன்றுமே சொல்லக்கூடாது. அமைதியோடு கூட இருக்கணும், சாந்தத்தோடு இருக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் மின்னுகிற பாத்திரமாய் நம்மளை உருவாக்கி நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா.